இந்த பையன் கீழே இருந்தான், நம்மள தான் தேடிட்டு இருக்கான். இவனுக்கு ஏதோ ஹெல்ப் வேணுமா சார்? என் தாத்தா பாட்டி மதுராவில் தொலைஞ்சு போயிட்டாங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள், ப்ளீஸ். என்னப்பா இவ்வளோ விலை அதிகமாக சொல்கிறேன்? சரி, இது என்ன விலைன்னு சொல்லு. உன் கடையில் எது வாங்கினாலும் விலை அதிகமாக இருக்கு. மனுஷனா எப்படிப்பா வாங்குறது? இருக்கிற விலைவாசியை பார்த்தா எதுவும் வாங்குற மாதிரி தெரியலையே. இந்தாப்பா வண்டிக்காரா, அந்த காய் என்ன விலை சொல்லு. எவ்வளோ? சரி, 1 கிலோ கொடு. சைன் பண்ணாங்களா? மறுக்கிறான். டேய் கிழவா, டேய் நான் உங்க அம்மா அப்பா மாதிரிடா, எதுக்குடா பிடிச்சு வச்சிருக்க? விடு, எங்களை விட்டுடு. உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடா. நல்ல சாவோ கெட்ட சாவோ அத நான் பாத்துக்கிறேன். 50 கோடி மேட்ரு குடு. இந்தா கையெழுத்த போடு. எல்லா ப்ராப்பர்ட்டியும் பணமும் என் பேருக்கு மாத்திரு. இது உன்னுடைய பணம் கிடையாது. பிருந்தாவரத்துல இருக்கிற விதவ ஆசிரமத்துக்கு 25 கோடி கொடுக்க போற. மீதி இருக்கிற 25 கோடிய மதுரை ஆசிரமத்துக்கு கொடுக்க போற. உனக்கு கொடுக்கவே மாட்டேன். அட ஏன் பணத்தை வீணடிக்கிற? மரியாதையா கையெழுத்த போடு, இல்லன்னா நீங்க 2 பேரும் இங்க இருந்து போனமா தான் போவீங்க. டேய் போடா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நான் மரணத்துக்கு பயப்படல. சொல்ல போனா எனக்கு சாகணும். நீ பயப்படாத, நான் இருக்க பயப்படாத. இவங்க எல்லாம் இப்படிதான், ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. டேய் உன் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருடா. என்னங்க பணத்தை கொடுத்துருங்க. ஒண்ணும் கிடையாது. என் மாப்பிளைய உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, புரியுதா? டேய் இவன் மாப்பிள்ளைய இழுத்துட்டு வா. உன் கண்ணு முன்னாலேயே பாரு, அவனை அடிச்சு சித்திரவதை பண்ண போறேன். நீ மட்டும் கையெழுத்து போடலன்னு வை, அவனை கொலை பண்ண போறோம். ஐயோ மாப்பிள, அவ எங்க? அப்பா நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா நீங்க இவங்க பேச்ச கேட்காதீங்க. ஏய் எதுக்காக அவன் அடிக்கிற? இதுல கையெழுத்த போடு. இது ஏழைங்களுக்கான பணம், உன்ன மாதிரி திருட்டு பயணங்களுக்கு கிடைக்காது. அப்போ உன் பொண்ணோட பணத்தை காமிச்சாதான் நீ கையெழுத்து போடுவல்ல? உன்னால என் பொண்ண ஒண்ணும் பண்ண முடியாது, போடா. உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. டேய் அவன் பொண்ணை இழுத்துட்டு வாடா. அட இவன் எங்க போனா? சார், இந்த பையனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. 3-4 டேஸ் ஆகுது. அவங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னே தெரியல. சரி, ஒரு நிமிஷம். பூர்வி, பையனை கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போ. இங்கே வா. ஒரு விஷயம் சொல்லுங்க. 4 நாளா இவன் அம்மா அப்பாவை காணோம். போலீஸ் கிட்ட போனீங்களா? போனோமே சார், போலீஸ் கிட்ட எல்லாமே சொன்னோம். அவங்களும் அவரை தேடுறாங்க. அது திடீர்னு பையன் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். தயா சார் வந்துட்டாங்கன்னு இவன் கத்திக்கிட்டே இருந்தான். சரி சொல்லு.
போலீஸ் என்ன சொன்னாங்க? சார் ப்ளீஸ் அவர்கிட்ட நீங்களே கேளுங்களேன். இன்ஸ்பெக்டர் சந்தீப் பாண்டே உங்களுக்காக வெயிட் பண்றாரு சாந்தி தரம்சாலால. சரிதான், சாந்தி தரம்சாலா. உள்ள போலாம். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. சொல்லுங்க. பையனோட அம்மா அப்பா அந்த பையனை அவங்க கூட வச்சுக்காம ஏன் உங்ககிட்ட விட்டு போனாங்க? அவங்க ஏன் கூட்டிட்டு போகல? சார், அஜய் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவன் தான் என்கிட்ட புலம்புனா, டேய் ரிஷி, என்னோட மாமனார் மாமியார் யாத்திரைக்கு மதுரா போயிருக்காங்க. அங்க போயிட்டு எங்க போனாங்கன்னே தெரியல. நீ கொஞ்ச நாள் என் பையனை உன் வீட்டில் வச்சுக்க, நான் உங்களை தேடி கிளம்புறேன்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லி அனுப்பிட்டேன். அவனும் இங்க வந்தான். அதுக்கப்புறம் அவனோட ஃபோனே கிடைக்கல. அப்புறம் சார், அவன் எங்க போனான்னு யாருக்குமே தெரியல. சார், நான் இன்ஸ்பெக்டர் சந்தீப் பாண்டே. அபிஜித், உங்களுக்கு என்ன தெரிஞ்சது சொல்லுங்க. பையனோட அம்மா அப்பா இங்க தான் தங்கியிருந்தாங்க சார். அது மட்டும் இல்லாம அவங்க தங்கியிருந்த ரூமையும் நான் பார்த்துட்டேன் சார். சரி பாண்டி சார், ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த பையனோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க ஏன் இங்க வந்து தங்குனாங்க? சார், இதே விஷயம் தான் எனக்கும் கன்ஃபியூஸ்டா இருக்கு. அதனால இங்க என்கொயரி பண்ண அப்பதான் பையனோட தாத்தா பாட்டியும் இங்கேயே தங்கியிருக்காங்கன்ற விஷயம் புரிஞ்சுது சார். அதுவும் அவங்களும் இங்கேயே காணாம போயிருக்காங்க இங்க சார். இருந்து போயிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ பெரிய மேட்டர் தான் சார். இங்கதான் என்னவோ இருக்கு. சரி, ரூம்ல போய் பார்க்கலாம். பார்க்கலாம் சார். ஒரு நிமிஷம், இது தர்மசாலா, ஏன் இதோட பேரை கெடுக்குறீங்க? நாங்க பேரெல்லாம் கிடைக்கல, விசாரணை தான் பண்றோம். என்ன சார்? சார் சார், அந்த பக்கம், அதோ அங்க. இங்க வாங்க சார், உள்ள வாங்க. சார், இதுதான் அந்த ரூம் சார். I see. என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? என் அம்மா அப்பாவை காப்பாத்துங்க. எங்க இருக்காங்க? யாரம்மா காப்பாத்தணும்? அம்மா அப்பாவை கட்டி போட்டிருக்காங்க, அவங்கள கொலை பண்ணிடுவாங்க. மேடம், இது மதுரா, இங்க அப்படிலாம் நடக்காது. என் அம்மா அப்பாவை அங்க கட்டி வச்சிருக்காங்க. நீங்க வாங்கல. உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல இல்ல, நீங்க வாங்கல ப்ளீஸ். உங்க கூட யார் இருக்காங்க? எங்க அப்பா அம்மா. நீங்க நீங்க வாங்கல. சரி வரோம். நீங்க போலாமா? போ, இந்த வரோம்.
டேய் தள்ளுங்கடா. போங்க வாங்க வாங்க. சரி வாங்க போலாமா? வாங்க போ. பார்க்கலாம் போய் போ. பார்க்கலாம். இந்த பக்கம் வாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்கல, சீக்கிரம் வாங்க. எங்க? இதோ இதோ இங்கதான். சரி போங்க போங்க, என்னன்னு பார்க்கலாம் போங்க. சீக்கிரம் வாங்கப்பா. இங்க இந்த பக்கம் இங்கதான். வாங்க. எங்கம்மா சொல்லுங்க. இந்த அங்கயா? பக்கம் எங்கம்மா? இங்கதான். இங்கயா? வாங்க, இங்கதான் இருப்பாங்க. இங்க இங்க சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தோ இந்த வீட்ல தான் என்ன கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. இது யாரோட வீடுன்னு தெரியுமா? 10 தடவை யோசிச்சுக்க. நீ என்ன சொல்ற? எனக்கு தெரியுங்க. இது திரிபாதி சாரோட வீடு. அவர் ரொம்ப பிரபலமான ஆளு. அவர் ஒன்றும் திருட்டு பைய கிடையாது. நீங்க உள்ள போய் பாருங்களேன். அந்த அறையில தான் ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. போய் பாருங்களேன். இந்த பொண்ணு மதுராவோட பேரையே கெடுக்கிறா. இல்ல, நீ எங்க இருந்து வர? நான் சூரத்ல இருந்து வரேன். என் அம்மா அப்பாவை தேடி நான் இங்க வந்தேன். உங்களோட மம்மி டாடி இங்கேயா இருக்காங்க? அதான் எனக்கு தெரியல. இதெல்லாம் இருக்காது. ஏன் எங்களை ஏமாத்துற? இல்லைங்க, நீங்க ஒரு தடவை உள்ள போய் பாருங்களேன். நான் இந்த வீட்டு டெரஸ்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஜம்ப் பண்ணி தான் நான் வெளியே வந்தேன். ப்ளீஸ் ஒரு தடவை உள்ள போய் பாருங்களேன். போய் பாருப்பா. திரிபாதி ஜி, திரிபாதி ஜி, திரிபாதி ஜி. வணக்கம் சார். வணக்கம். ஆமா, நீங்க எல்லாரும் யாரு? திரிபாதி ஐயா, நீங்க இந்த பொண்ணை வீட்டுல கட்டி போட்டதா சொல்றா. யாரு இவள? யாரு இந்த பொண்ணையா? ஆமா ஐயா. நான் உன்னை என் வீட்டுல அடைச்சு வச்சிருந்தேனா? ஆமா, இது உங்களோட வீடு தானே? அதோட உள்ள 2 ரவுடிகளும் இருக்காங்க. ஆமாங்க, உள்ள 2 ரவுடிகளும் இருக்காங்க. என்னங்க ஆச்சு? நாம இந்த பொண்ணை நம்ம வீட்டுல கட்டி போட்டு வச்சதா இவ சொல்றா. இங்க பாருமா, எங்க பேரை கெடுக்காதம்மா. அதே தான் நாங்களும் சொன்னோம். திரிபாதி ஐயா பேரை கெடுக்காதன்னோம். அவருக்கு இங்க ஒரு கௌரவம் இருக்கு. நீங்க முதல்ல உள்ள போய் பாருங்க ப்ளீஸ். வாங்கல ப்ளீஸ். அடடா, இங்க என்ன நடக்குது? ஏன் இவங்கள தெரியாதா? 50 வருஷமா இங்க தான் குடியிருக்காங்க. வீணா எங்க மேல பழிய போடுறீங்க? யாருமா நீ? எதுக்காக எங்க அப்பாவோட பேரை கெடுக்கிற? நான் கெடுக்கிறேனா? என் கைய கொஞ்சம் பாருங்க. நீங்களே பாருங்க. இறக்கமே இல்லாம சேர்ல கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இவ பொய் சொல்றா. நீங்க இவங்க பேச்ச கேட்காதீங்க. என் புருஷனையும் உள்ள கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்னோட புருஷனையும் தயவு செஞ்சு காப்பாத்துங்களே. திரிபாதி ஐயா, இவங்க அவங்க புருஷனை நீங்க வீட்டுக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்கதா சொல்றாங்க. ஒரு தடவை பாத்துடலாமா? ஏன்னா இது மதுராவோட கௌரவ பிரச்சனை. இத பாருப்பா, இந்த பொண்ணு இப்படி சொல்றான்னா அப்ப வாங்க, இதுவும் உங்களுடைய வீடுதான். நீங்க 2 பேரும் என் கூட வரலாம். வாங்க. வாங்க இந்த பக்கம். இதோ இந்த ரூம்ல தான் என்ன கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. இதோ இங்க. இங்கதான் அந்த சேர் இருந்தது. அந்த கயிறையும் நான் இங்கதான் தூக்கி போட்டேன். அப்ப எங்க இருக்கு? இங்க ஒரு பெயிண்டிங்கும் வந்தது. சன்செட் பெயிண்டிங். அப்புறம் தோ இந்த இடத்துல நான் உண்மையதான் சொல்றேன். இங்க ஒரு பெயிண்டிங் இருந்தது. அத நான் என் கண்ணால பார்த்தேன். இப்போ எங்க போச்சுன்னு தெரியல. ஏமா நீ சொல்ற மாதிரி இங்க எதுவுமே இல்லையேமா. இருந்தது. நான் என் கண்ணால பார்த்தேன். ஒரு பெயிண்டிங் இருந்தது. அண்ணே, நல்லா சுத்தி பாருங்க. இவன் புருஷன் எங்க இருக்கான்? உள்ள போயிட்டு நீங்க நல்லா தேடி பாருங்க. நான் உங்ககிட்ட போய் சொல்லல. என்னை இந்த வீட்டுக்குள்ளதான் கட்டி வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல இருந்து தான் நான் தப்பிச்சேன். என்ன ப்ளீஸ் நம்புங்களே. இந்த ரூம்ல இருந்து தான் நான் தப்பிச்சேன். திரிபாதி ஐயா, எங்களை முதல்ல மன்னிச்சிருங்க. அனாவசியமா உங்களை சந்தேகப்பட்டுட்டோம். அதுவும் இந்த பொண்ணு சொல்லி. நான் உங்ககிட்ட போய் சொல்லல. நான் உண்மையதான் சொல்றேன். நான் இந்த ரூம்ல தான் இருந்தேன்.
யாராவது உங்களோட மொபைல் எனக்கு கொடுங்கல. எனக்கு என் பையன் கிட்ட பேசணுங்க. அவன் பாவம் அழுதுட்டு இருப்பான். 3 நாளா எங்களை இந்த ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. என்னோட பையன். ஒன்னும் கிடைக்கல தானே? நான் தான் முதலையே சொன்னேனே, இது வந்து தர்மசாலா. இங்க தினமும் புது ஆளுங்க வருவாங்க, தங்குவாங்க, அப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. இங்க பாரு, அவங்க இங்க இருந்தானே காணாம போனாங்க. சார், யாரும் காணாம போகல. அவங்க சாமானோட கிளம்பி போயிட்டாங்க, நடந்து போனாங்க. சார், இவன் இதைத்தான் சொல்றான். ஆனா தாத்தா பாட்டியை யாரோ ஒருத்தன் வந்து கூட்டிட்டு போயிருக்கான். அவன் தான் லக்கேஜும் தூக்கிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். கேட்டீங்கல்ல? என்ன சார், இவர் ஒரு போலீஸ்காரர், அப்படிதான் கதை விடுவாரு. அட, போலீஸையே திட்டே நீ? துபே சார், முதல்ல 2 பேர் காணாம போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாப்பிள்ளையோ உங்க பொண்ணோ அவங்க 2 பேரையும் தேடி இவ்வளவு தூரம் வந்தப்ப அவங்களே ஒருத்தன் எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கான். சார், இதே ஆளு தான் தாத்தா பாட்டியும் கூட்டிட்டு போயிருக்கான் சார். சார், அஜய் எனக்கு இங்க இருந்து தான் ஃபோன் பண்ணா. ஹலோ அண்ணி, அண்ணி நல்லா இருக்கீங்களா? மம்மி, அண்ணி நீங்க எங்க இருக்கீங்க? எங்க? சத்தோ பஜார் எங்க இருக்கு? அண்ணிய ரவுடிங்க கிட்னாப் பண்ணிருக்காங்க. அவங்க எப்படியோ தப்பிச்சு அங்க இருந்து வெளியில வந்திருக்காங்க. சத்தோ பஜார்ல இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரரு அவர் தேடணுமா? ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க சார், ப்ளீஸ் சார். வாங்க சார். அட ஏமா, போதும் நிறுத்துமா. பெருசா கலாட்டா பண்ணி விட்ட. எங்க எல்லாரையும் திருப்பாதி ஐயா வீட்டுக்குள்ள போக வச்சுட்ட. நீ இந்த ஊரை விட்டு போயிடுவ. ஆனா அவர் எங்க வாழ்க்கையவே நரகமாக்கிடுவாருமா. திருப்பாதி சார் பேரை கெடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க நான் போகுது? ஒரு தடவை இல்ல, பல தடவை சொல்லுவேன். திருப்பாட்டி சார் பொய் சொல்றாரு. அவர் பொய் சொல்றாரு. அவர் பொய் தான் சொல்றாரு. நீதான் பொய் சொல்ற. திருப்பாட்டி சார் தான் பொய் சொல்றாரு. இவள போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போங்க. வாங்க, நானே வரேன். நானே போலீஸ பார்க்க தான் விரும்புறேன். வாங்க, இப்பவே போலாம். அண்ணியம்மா, என்னோட பையன் ரிஷியன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னை இந்த வீட்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. என்ன நடக்குது அண்ணி? சொல்லுங்களேன், ப்ளீஸ் சொல்லுங்க. என்னை இந்த வீட்ல கிட்னாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த வீட்ல தான் கிட்னாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இவ போய் சொல்றா. பேசுறா. அந்த பொண்ணு போய் சொல்றா. இல்ல இல்ல, நான் போய் பேசல. நான் 3 நாளா இந்த வீட்டுக்குள்ள இருந்து என்ன கிட்னாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ரிஷியன், என் புருஷன் எங்க இருக்காரு? சொல்லுங்களே. அண்ணியம்மா, அவரும் கிடைக்கல. பாத்தீங்களா சார்? அண்ணியம்மா, இவங்க எல்லாருமே சிஐடிஸ். இந்த வீடு யாருது? சார், இது திருப்பதி ஐயா வீடு. அபிஜித், போய் கதவு தட்டு. நாங்க இந்த பொண்ணு கூட வீட்டுக்குள்ள போனோம், ஆனா அங்க ஒண்ணும் கிடைக்கல. 2 ரவுடிங்க இருந்தாங்க. அப்படி ரவுடிங்க இருந்தாங்கன்னா அவங்களாம் எங்க போனாங்க? ஏன் அவங்கள பார்க்க முடியல? நீங்கெல்லாம் யாரு? நாங்க சிஐடிஸ். இவ்வளவுதான் காணோம். 3-4 நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த பையன் எப்படி அழுகுறான்னு பாருங்க. இது பாருங்க, இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளதான் அடைச்சி கட்டி போட்டு வச்சிருந்தீங்கன்னு இவங்க சொல்றாங்க. இந்த பொண்ணு இங்க வந்து என் மானத்தையே வாங்கிக்கிட்டு இருக்கா. இவளாலதான் இந்த ரோட்ல கூட்டம் கூடுது. என் வீட்டுல மூளை முடுக்கெல்லாம் தேடியாச்சு. நீங்களும் வந்துட்டீங்க. நாங்க உள்ள வரலாமா? தாராளமா வாங்க, இது உங்க வீடுதான். எல்லாரும் கொஞ்சம் எங்கேயும் நில்லுங்க. யாரும் உள்ள வரக்கூடாது, ப்ளீஸ். திருப்பாதி சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க, நடந்த உண்மையை சொல்லுங்க. ஐயா, அந்த பொண்ணு கிட்ட கேளுங்க. இவதான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. சார், இனிமே எங்களால வெளியே தலை காட்ட முடியாது சார். எங்க நிலைமை அப்படி பண்ணிட்டா. என் நிலைமை இப்படி ஆச்சே. அத பத்தி யாரும் கவலைப்பட மாட்டீங்க. உங்களை எங்க அவங்க அடைச்சு வச்சிருந்தாங்க? சார், அங்க மேல ஒரு ரூம்ல. அங்கதான். அபிஜித், ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்ச திருப்பதி சார் உண்மைதான் சொல்றாரு. நான் சொல்றத நம்புங்க சார். நான் உங்ககிட்ட போய் சொல்லல. பாருங்க சுபத்ரா, சில நேரத்துல மனுஷனோட மூளை சரியா வேலை செய்யாது. எது உண்மையோ அது உண்மைன்னு தெரியாது. எது உண்மையானது இல்லையோ அது உண்மையானதா தெரியும். ரிஷியன், நீங்க யாரை கூட்டிட்டு வந்தீங்க? இவங்க சிஐடியா? இவங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. சார், இங்க நின்று அசிங்கப்பட்டு நம்ம மனதான் கப்பல் ஏறுது. இதுல என்ன மானம், என்ன வெக்கம்? நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு.
ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்களோட மானத்தை நம்ம வாங்கிட முடியாது. ஆனாலும் ஒரு தடவை மேல போய் பார்த்துடலாமா? நான் தான் சொல்றேன்ல, திருப்பாத்தி சார் உண்மைதான் சொல்றாரு. எனக்கு என்னவோ திருப்பாத்தி சொல்றதா உண்மையா இருக்கும். எந்த ஆள் அவன் வீட்டுல என்ன கட்டி போட்டு வச்சிருந்தானோ அவன்கிட்டயே நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்க. இந்த மதுராவில அவ ரொம்ப ஃபேமஸான ஆளு. அவ ஏன் தேவையில்லாத இது செய்யணும்? தேவையில்லாம ஒரு பொண்ணை வீட்டுல அடைச்சி வைப்பாரா? வீட்டுல பொண்டாட்டி, பொண்ணு, மருமக எல்லாம் இருக்காங்க. அவர் அப்படி செய்வாரா? நீயே சொல்லு, அப்படி செய்வாரா? அப்ப அவன் எதுக்காக பண்ணா? இதுதான், இத கண்டுபிடிக்க தானே நாங்க வந்திருக்கோம். அவ எதுக்காக இத பண்ணா? அவங்க வீட்டுல எல்லாரோட முகமும் இறுக்கமாவே இருந்தது. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ எப்படி அங்க போய் சேர்ந்த? சார், நான் தர்மசாலையில தூங்கிட்டு இருந்தேன். கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த ரூம்ல என்ன கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. சார், இவங்களோட புருஷன் அப்புறம் மம்மி டாடி எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாத்தையும் பாத்துக்கலாம், கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். ஐயாவோட மண்டையில ஏதோ ஒரு திட்டம் ஓடுது. தெரியுது. சச்சின் வந்துட்டியா? சரி பங்கஜ், ஓகே. சார் சார் சார், நீங்க போயிட்டே இருங்க. நான் டக்குனு கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன். பூஜையும் பண்ணலாம், முன்னாடி வேலையும் பண்ணலாம். எல்லாத்தையும் நானே பண்ணணுமா? என்ன சொல்றாரு பாருங்க. சார் சார், விட்டுட்டு போயிடாதீங்க. என்னம்மா ஆச்சு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்க தாத்தாவை 2-3 நாளா காணுமே. தாத்தா பாட்டியும் நல்லா இருக்காங்க. எவ்வளோங்க ஆச்சு? பொருட்களை எடுத்துட்டு போ, பணம் தானா வரும். சரி. என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டீங்க. இப்போ நான் வீட்டுக்கு எப்படி போவேன்? என்ன மன்னிச்சிடுமா, நான் எல்லாத்தையும் இப்ப எடுத்து கொடுக்குறேன். கீழே விழுந்ததெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். என் அம்மா என்ன திட்டுவாங்க. அப்படின்னா நான் உனக்கு வேற வாங்கி கொடுக்குறேன். அடுத்தவங்க கிட்ட இருந்து பொருட்களை வாங்க மாட்டோம். இப்போ வெறும் கையோட எப்படி நான் வீட்டுக்கு போறது? அப்படின்னா நான் உன் கூட வரேன். வேண்டாம், நீங்க வராதீங்க. ஏன், வீட்ல யாராவது இருக்காங்களா? யாரோ இருக்காங்கல்ல? இங்க பாருமா, என்ன நல்லா பாரு. நேத்து நான் உன் வீட்டுக்கு வந்திருந்தேன், ஞாபகம் இருக்கா? இதுக்கப்புறம் உனக்கு ஒன்றும் ஆகாது. எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிடு. நீங்க கண்டிப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? நிச்சயமா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். 2 ரவுடிங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. அந்த ரவுடிங்க ஒரு ரூம்ல தாத்தா பாட்டிய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்களும் வீட்ல இருக்காங்களா? ஆமா. அப்ப அந்த பொம்பளை இருந்தாலே அவங்களையும் அடைச்சு வச்சிருந்தாங்களா? அப்ப நீங்க எதுக்காக போய் சொன்னீங்க? அது என் அண்ணா ஹைதராபாத்ல படிக்கிறான். அவங்க ஹைதராபாத்ல அவனை பிடிச்சு வச்சிருக்காங்க. அங்க இருந்து டெய்லி ஒரு ஃபோன் வருது. அவங்க சொல்றாங்க, நாங்க போலீஸ் கிட்ட இல்ல வேற யார்கிட்டயாவது சொன்னோம்னா அவங்க அண்ணாவை கொன்னுடுவாங்களாம். இனிமே உனக்கும் ஒன்றும் ஆகாது, உங்க அம்மா அப்பாவுக்கும் ஒன்றும் ஆகாது, யாருக்கும் எதுவும் ஆகாது. நிஜமாவா? சிஐடி வந்தாச்சு, நாங்க உயிரை பணையம் வைப்போம். உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். இனிமே அதை பத்தி பயப்படாதீங்க. ஹைதராபாத்ல இருந்து ஃபோன் வருதுன்னு சொன்னியே, அந்த நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. சார் சார், ஏன் கோவப்படுறீங்க? நான் சும்மா தான் ஃபோன் போட்டேன், அதெல்லாம் கோச்சிக்காதீங்க. ஆமாமா, ஆமா சார். சார், இந்த லிஸ்ட்டுக்கு தான் ஃபோன் போட்டேன், பாதி பேர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. வெரி குட். துபே சார், சொல்லுங்க சார். உங்க இடத்துல இன்னும் என்னென்னலாம் பண்ண போறோம்னு பாருங்க. என்னாச்சு சார்? கடந்த 4 நாள்ல இங்க எத்தனை பேர் தங்கினாங்கன்னு பாருங்க. 120 பேர் இருக்கலாம் சார். 120 பேருடைய ஃபோன் நம்பரையும் நாங்க எடுத்தாச்சு. என்ன பேசுறீங்க சார்? நீங்க பெருசா சாதிச்சிட்டீங்களா? பாதிக்கு மேல நம்பர் கொடுத்ததே நான் தாங்க. பாதி நம்பரை நீங்க கொடுத்துட்டீங்க, மத்தது மொபைல் கம்பெனில இருந்து எடுத்துட்டோம். சார், ஹைதராபாத்ல இருந்து உங்க ஃப்ரெண்டு ஏசிபி நாகேஸ்வர ராவ் பேசுறாரு. நாகேஷ், நான் ஏசிபி பிரஜுமான்.
ஆஹா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சரி, இங்க பாரு. மதுராவில இருந்தா நான் பேசுறேன். நாங்க எல்லாம் ஒரு கேஸ் விஷயமா தான் இங்க வந்திருக்கோம். ஒரு சின்ன வேலை இருக்கு. ஹைதராபாத்ல ஆள் இருக்கா? தொல்லை கொடுக்குறான், ஃபோன் பண்றான். அவன் ஃபோன் நம்பர் 16579943770. ஆமா, கிட்னாப்பிங் கேஸ் தான். கிட்னாப்பிங். இதை பாரு, இவ உனக்கு கிடைச்சான்னா முதல்ல அவனோட காலை உடைச்சிரு, அதுக்கப்புறம் கைய உட, அப்புறம் கழுத்தை பிடிச்சு என்கிட்ட பேச வை. ஓகே? சரி, பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கேளு. எப்படியாவது அந்த ஆள் எனக்கு வேணும். இங்க இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு தொல்லை கொடுக்குறான். சரி, பாய். துபே சார். சொல்லுங்க சார். இந்த 4 நாள் யார் இங்க தங்கி இருந்தாங்களோ, சரி, அவங்க கிட்ட தான் பேசணும். யாரையும் இதுக்கப்புறம் விட போறது இல்ல. ஹலோ ஹலோ. அட சார், லிஸ்ட்ல இருக்கவங்க கிட்ட பேசியாச்சு. எல்லாருமே ரொம்ப நல்லவங்க சார். ஆனா இவனுக்கு 10 தடவை ஃபோன் போட்டேன், ஆனா அவன் எடுக்கவே இல்லை சார். ஒரு வேலை வரதான் தேடுறோமோ. இவனா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அபிஜித், கண்டுபிடி. இப்ப இந்த நம்பர் எங்க இருக்குன்னு முதல்ல கண்டுபிடி. ஓகே சார். சார், இது மட்டும் மத்ரானாலியா இருந்தா நமக்கு கொண்டாட்டம். சார், எந்த ரவுடி என்ன மிரட்டிட்டு இருந்தானோ அவனை பார்க்கும் போதே அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. ஒருவேளை அவனும் தர்மசாலால தான் தங்கி இருக்கணும். ஆனா அந்த ஆளை பார்த்தா அவன் மதுராக்கு யாத்திரைக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல. அவன் முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓரளவுக்கு தெரியும். அதுவே போதுமானது. எவ்வளவு தெரியுமா அவ்வளோ ஸ்கெட்ச் பண்ணிடுங்க. சரிதான். மதுராவில் ஒரு ஆர்டிஸ்ட் பிடிச்சி அவனை ஸ்கெட்ச் பண்ண சொல்லலாம். ஹலோ, எஸ், பங்கஜ் ஷியர். அதுவா, என்ன தெரிய வந்தது? ஐ சி. ஓகே, தேங்க்யூ சார். அவ சூரத்தை சேர்ந்தவன். சூரத்தை சேர்ந்தவனா? சார், நாங்களும் சூரத்துல இருந்து தான் வரோம். யாரோ உங்களை சூரத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சார், அந்த பொறுக்கி இப்போ மதுரால தான் இருக்கான். இங்க பக்கத்துல தான் விஸ்ராம் பசார்ல இருக்கான். வெரி குட். அவனை மடக்கிடலாம். பிடிச்சு இங்க கொண்டு வாங்க சார். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இன்னும் அங்கதான் இருக்கானா? சரி சரி, ஓகே. அபிஜித், அவன் இங்க தான் இருக்கானா? இந்த மார்க்கெட்? ஆமா. இந்த ஆளை நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, நான் பார்க்கல. பிரதர், இந்த ஆளு இங்க எங்கேயோ தான் இருக்கான். பார்த்துருக்கீங்களா? இவன் இந்த பக்கம் வந்து போறான் 2 நாளா. அப்படியா? எங்க பார்த்துருக்கீங்க? எங்க இருக்கான்? எதிர்க்க தர்மசாலா இருக்கு, அங்கதான் தங்கி இருக்கான். எதிரிலே? ஆமா சார். தேங்க்யூ தேங்க்யூ. இங்க வா. சொல்லுங்க சார், உங்க லக்கேஜ் எங்க இருக்கு? லக்கேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அங்க ரூம் இருக்கா? ரூம் இருக்கு, ஆனா ஒண்ணுதான் இருக்கு. அண்ணே, நீங்க தரையில படுக்க வேண்டியது வரும். ஒரு மெத்த போட்டு கொடுக்குறேன். இதான் டாய்லெட்டு. ஒரு பக்கெட் தண்ணி கொடுத்துட்றேன். அதெல்லாம் இருக்கட்டும். இதை பாரு, இந்த ஆளை பார்த்துருக்கியா? எங்க பார்த்துருக்க? முதல் ரூம்ல இருக்கான். அங்கேயா? ஆமா. கண்ணை எடுத்துட்டாங்க. ஓடுங்க ஓடுங்க, கண்ணை எடுத்துட்டாங்க. வாய மூடு, கத்தாதடா. ஷோ, ஏய் ஓடு. மேவா, தம்பி பைக் கொடு. யார் நீங்க? நாங்க சிஐடி ஆபீசர். சீக்கிரமா தயா. அபிஜித், தயா இந்த பக்கமா வர.
கரெக்ட், ஹெல்மெட்டை கரெக்ட். யாரு யார் நீ? ஏய் விடு விடுன்றல. ஏய் விடு. அடடடா பிரதர், எங்க போறீங்க? மயக்கம் தெளிஞ்சுதா? இவ்வளவு தைரியமா? ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கீங்க, அதோட வயசான அம்மா அப்பாவை கிட்னாப் பண்ணிருக்கீங்க, அவங்க புருஷனையும் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க. அதுக்கு மேலேயும் திமிருத்தனமா? என்ன என்ன உளறீங்க? உளறோமா? சொல்லு, நாங்க யாருன்னு? சிஐடி. எதுக்காக சூரத்ல இருந்து அவங்க அம்மா அப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? சார், சூரத்தில் என்கிட்ட சொன்னாங்க இந்த இந்த கிழவனையும் கிழவியும் ஃபாலோ பண்ணுன்னு. அப்புறம் மதுரால அவங்கள கட்டி போட சொன்னாங்க. மதுரால வீடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்கே கொண்டு வந்து அவங்கள மறைச்சு வைக்க சொன்னாங்க. என்னது? அவங்கள மறைச்சு வச்சு என்ன பண்றதா இருந்தீங்க? என்கிட்ட அவங்கள தினமும் அடிக்கணும்னு தான் சொன்னாங்க. ஏண்டா வயசானவங்களே அடிப்பியா? யார் சொன்னது? 2 பேரையும் தூக்க சொல்லி யாரா சொன்னது? சார், எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் என் பாஸுக்கு தான் தெரியும். பாஸ்னா யாரு? யாரா அவன் பாஸ்? ஹைதராபாத்ல இருந்து வீடியோ கால் வர போகுது. சார், எந்த பையன் இப்ப மாட்டினானோ அவனுக்கு தான் ஹைதராபாத்ல இருந்து ஃபோன் வருமா? வேற என்னவா? அங்க இருக்கிறது ஏசிபி நாகேஷ் ராவ். பெரிய ஆளவன், எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. சார், கால் வருது. ஆன் பண்றேன். பிரதமன், இவன் தான் உன்னுடைய ஆளு. பேசுறா. சார், பாஸ் தான் என்கிட்ட சொன்னாரு திரிபாட்டியோட பையனை பிடிக்க சொன்னாரு. அப்புறம் டெய்லி என்னோட வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொன்னாரு. யார் உன்னோட பாஸ்? உன்னோட பாஸ் யாருன்னு சொல்லு. இவன் தான். அஜய், திரிபாத்தியோட மாப்பிள்ள. இவன் தான் அம்மா அப்பாவை கிட்னாப் பண்ணியிருக்கான். உன் பாஸ் எங்க இருக்கான் சொல்லு. பழைய தர்மசாலால தங்கி இருக்கான். பழைய தர்மசாலாவா? எல்லா வீடும் மூடி இருக்க, பூட்டு வேற போட்டிருக்கு. ஆமா சார், தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். கூடவே தாத்தா பாட்டியும் கூட்டிட்டு போயிருக்கா. எவ்வளவு தூரம் போயிட போறா பாத்துடலாம். இது என்ன? பூர்வி, அஜய், இது அஜய். பாஸே யாரு கொண்டு இருப்பாங்க? தயா, சொல்லு தயா. அவன் ஏதோ சொன்னானா? குழந்தையோட தாத்தா பாட்டியை எங்க கூட்டிட்டு போயிருக்கா? எங்க? யமுனாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஜங்கன் முனியா? கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிங்கப்பா. தாத்தாவும் பாட்டியும் சீக்கிரமா சாக போறாங்க. எங்களை கொலை பண்ணாதீங்க, எங்களை கொன்னுடாதீங்க. நீ என்ன சொன்னாலும் அதை நாங்க செய்யறோம். நீ எங்க சைன் போட சொன்னாலும் அதை நாங்க பண்றோம். எங்களை கொன்னுடாதீங்க. மொத்த ப்ராப்பர்ட்டியும் எங்க பேர்ல எழுதி வைப்பியா? இருக்கிற மொத்த ப்ராப்பர்ட்டியும் மொத்தம் 9 கோடியும் தருவியா? எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு தானே சொல்றேன். நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, எங்களை மட்டும் விட்டுடுங்க. விட்டுடுங்க, எங்களை விட்டுடுங்க. சொத்தையும் பணத்தையும் மதுரால இருக்கிற ஆசிரமத்துக்கு தானமா கொடுக்க மாட்டல்ல?
இல்ல இல்ல நான் கொடுக்கவே மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். அபிஜித், தயா, ரவுடிங்க எங்கிருந்து தப்பிச்சிடக்கூடாது. சார் முதல்ல வயசானவங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கலாம். ரவுடிகளெல்லாம் ஒரு வழி பண்ணிடலாம். நமக்கு கடவுள் தான் வழி காட்டணும். என் பொண்ணு மாப்பிளையை விட்டுடுங்க. எதுக்காக எங்க பசங்களை நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்க? பசங்களா? விட்டுடுவோம் விட்டுடுவோம். சைட் போடு. போடு சைன் போடு. போடு போடு சைன் போடு. ஐயோ, தோ அங்க பாருங்க. இதோ இப்ப நான் தான் பேப்பர்ல சைன் போட்டுட்டேன். இப்படி எல்லாமா இருக்கணும். அதான் எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டோம்ல, எங்களை விட்டுடுங்களேன். தோண்டியாச்சு. யாருக்காக பள்ளம்? அட உங்களுக்கு தான் ஏற்பாடுகள்லாம். அட, நாங்க தான் எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டோமே. காசு கொடுத்துட்டீங்க, ஆட்டம் முடிஞ்சது. அப்ப உங்ககிட்ட என்னதான் இருக்கு? இல்ல இல்ல, இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கா? சாவு கண்ணு முன்னாடி வந்ததும் பணத்தை அள்ளி இறக்கிறாங்க. ஹே கிழவா, உன் மாப்பிள்ளைய நாங்க எப்போ கொண்டுட்டோம். கடவுளே, கொண்டுட்டீங்களா? அப்ப நீயும் போ. வேண்டாம், எங்களை கொண்டுடாதீங்க, எங்களை விட்டுடுங்க. வேண்டாம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை விட்டுடுங்க. எங்களை எதுவும் செய்யாதீங்க. சாவு அப்புறம் என் கால்ல வந்து விழு. சார் 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 அவங்க காலில் விழுந்துட்டேன் சார். எழுந்துருங்க எழுந்துருங்க, பயப்படாதீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் சிஐடில இருந்து வந்திருக்கேன், ஏசிபி பிரஜிமான். உங்க பொண்ணு பாதுகாப்பா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் உங்க பேரனும் நல்லா இருக்கா, எங்க கூட தான் இருக்கா. 50 கோடி ரூபாய் சாப்பிட்டுருக்க. மொத்த ப்ராப்பர்ட்டியும் நீ எடுத்துப்பியா? அப்புறம் இவங்களையும் கொல்லுவியா? போய் படுற, ஏச்சு வாடா. பொய்தாடியா? யாரா நீ? ரிஷி, ரிஷி. ஓ ரிஷி, நீதான் அந்த விஷப்பாம்பா? அஜயை தேடிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சது. இந்த அஜய் தான் தன்னோட ஒய்ஃபை கிட்னாப் பண்ணது தெரிஞ்சது. பையனை மட்டும் என்கிட்ட விட்டுட்டான். ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொன்னேன். மாமனார் மாமியாரோட பணத்தை அவன் மட்டும் சாப்பிடணுமா? முடியாது.
உடனே பிளான போட்டேன். யாருக்கும் தெரியாம அந்த அஜய கொன்னுட்டேன். அந்த கிழவனோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் ஒரு ஆர்கனைசேஷன் எழுதி வச்சுட்டேன். யாருக்குமே தெரியாது அதோட ஓனர் நான். ப்ராப்பர்ட்டி என்னோட ஆர்கனைசேஷனுக்கு கிடைச்சது. அதோட திட்டு கிடைச்சது அஜய்க்கு. ஆனா திடீர்னு நீங்க எங்கிருந்தோ வந்து தொலைஞ்சிங்க. சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். பணத்தை பங்கு போட்டுக்கலாம். கண்டிப்பா. ஏய், நல்ல ஐடியா இது. கரெக்ட். ஆமா. இந்தா என்னுடைய பங்கையும் நீயே வச்சுக்க.